வரலாற்றில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறதா திமுக? அப்படி என்றால் இந்த திமுக தோல்விக்கான 10 காரணங்கள் என்ன? குறிப்பாக முதல் 2 காரணம் இருக்கு இல்லையா, அந்த காரணம் தான் இன்றைக்கு திமுக தொண்டர்களுடைய நெஞ்சில முள்ளாக இருக்கிறது. இந்த தோல்வியிலிருந்து திமுக மீண்டு வருவதற்கு இந்த 10 காரணத்தையும் நம்ம இந்த காணொளியில பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. திமுக தோல்விக்கான 10 காரணங்களாக தற்போது பார்க்கப்படுவது எது அப்படின்னு இந்த சமூக வலைத்தளங்கள்ல பலரும் பேசுவதை நம்ம பார்த்திருக்கோம். அதுல 10 காரணங்கள்ல வரிசைப்படுத்தி சொல்லணும்னா 10வது இடத்துல இருக்கக்கூடிய காரணம், மாற்று கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை திமுகவில் இணைத்துக் கொள்வது. அதிமுகவிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு திமுகவில் இணைத்து உடனடியாக அவருக்கு திமுகவிலே பொறுப்பும் அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்ப்பது என்பது மூலமாக திமுகவிலே அதே பகுதியிலே அதே மாவட்டத்தில் உழைத்தவர்களுக்கு ஒரு கோபம், ஒரு சலிப்பு ஏற்படுகிறது. இதன் காரணமாக திமுக தோல்வியை தழுவிருக்கலாம் சில பகுதிகளில் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. இது 10வது காரணம். 9வது காரணம், திமுகவுக்கும் இன்றைய இளைஞர்களுக்குமான இடைவெளி. திமுகவுக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட் இருக்காங்க இல்லையா, இவங்க இருவரும் ஒத்து போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பழைய அண்ணா பெரியார் கலைஞர்னு பேசக்கூடிய இந்த கொள்கை எல்லாம் இந்த ஜென்சிக்கு முதல்ல போய் சேரல, புரியல. இத்தனை நாள் சேராம தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த கொள்கையை பேசி பிரச்சாரம் பண்ணி நம்ம கொண்டு போய் சேர்த்துடலாம்னா அது புரியாது. எனவே இந்த இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள் திமுகவோடு ஒத்தே போகல. இது 9வது காரணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக 8வது காரணம், கட்சிக்காரர்கள் செய்யக்கூடிய தொல்லை இருக்கு இல்லையா, திமுக இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சின்ன பொறுப்புல இருந்தா கூட இவங்க அந்த பகுதியில அந்த பகுதி மக்கள் கிட்ட நடந்து கொள்கிற விதம் இருக்கு இல்லையா, கவுன்சிலரா இருப்பாங்க. ஆனா இவங்க அந்த பகுதியில ஒருத்தர் வீடு கட்டுறாரு அப்படின்னா அன்னைக்கு கவுன்சிலர் காட்டுல மழை. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவ்வாறு கட்சிக்காரர்களுக்கும் மக்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு இல்லையா, அதுல சில காலமா இப்படி ஒரு மனக்கசப்பு இருக்கு. என்ன வந்தவங்களெல்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டா அப்ப என்ன ஆகும்? அவங்களுக்கு என்ன கட்சியுடைய கொள்கை தெரியும், இந்த கட்சியை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு எப்படி புரியும்? போற இடமெல்லாம் அதிகாரம், பணம் அப்படின்னு நினைக்கிறவங்களை கட்சியில சேர்த்தா இப்படிதான் கட்சிக்காரர்களுக்கும் மக்களுக்கும் இடையில ஒரு பிளவு ஏற்படும். இது ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 7வதாக இளைஞர்களுக்கான வாய்ப்பு மறுப்பு. இந்த இளைஞரணி இந்த முறை தேர்தலில் களத்தில் இறங்கி கடுமையாக வேலை செஞ்சாங்க. தேர்தல் வருவதற்கு முன்னாலும் கடுமையாக வேலை செய்தார்கள். குறிப்பா திரு உதயநிதி ஸ்டாலின் வந்த பிறகு இளைஞரணிக்கு ஒரு மறுமலர்ச்சின்னு பார்க்கலாம் திமுகவில். இவ்வளவு இருந்தும் இளைஞரணிக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருப்பதும் ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. 6வது காரணம், தவறான பிரச்சார யுக்தி. என்ன தவறான பிரச்சார யுக்தி? தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற பிரச்சாரம் என்ன தெரியுமா? நாங்க இதையெல்லாம் செய்தோம். எதை செய்தோம்? மாதம் 1000 கொடுத்தோம். அது போக இலவச பேருந்து பயணத்தை நாங்கள் அறிமுகப்பண்ணோம். காலை உணவு நாங்க பள்ளியில கொண்டு போய் சேர்த்தோம். நான் முதல்வன் திட்டம், பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுத்தது, சமூக நீதி. இதையெல்லாம் விட தமிழ்நாட்டு மக்கள் விரும்புறது ஹீரோ வில்லன், இந்த கதாபாத்திரம் போர்தான். அப்ப நீங்க யாரையாவது அடிச்சு வெறுப்பு பிரச்சாரம் பண்ணா மட்டும்தான் மக்களுக்கு பிடிக்கும். அந்த வகையில வெறுப்பு பிரச்சாரத்தை திமுக முன்னெடுக்கல. மக்கள் அதுதான் விரும்புறாங்க. இதுவும் தோல்விக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகிறது. அதாவது டெல்லி விஎஸ் தமிழ்நாடு மாற்றத்துக்கு பதிலாக ஸ்டாலின் விஎஸ் விஜய், திமுக விஎஸ் தாவேக்கானே உங்க போட்டு பொழந்திருந்தா கண்டிப்பா வெற்றி பெற்று இருப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து 5வது காரணம். 5வது காரணம் என்ன? இந்த தேர்தல் செலவுலாம் இருக்கு இல்லையா, தலைமை ஒரு தொகையை கொடுக்கும், அது கீழே நிர்வாகிகள் மட்டும் மாதிரி போய் சேரணும் இல்லையா, இந்த பணம் மாறுறதுலயே ஒழுங்கா போய் சேரல, பணம் பண்ணல. இந்த தேர்தல் செலவை திமுக தலைமை கொடுத்தால் கூட கீழே போக 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 அது முழுமையாக போய் சேரல அப்படின்னு சொல்லப்படுகிறது. 4வது காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் கட்சி நிர்வாகிகளை, கட்சி தொண்டர்களை, கட்சிக்காக உழைத்தவங்களை, கட்சி முன்னோடிகளை கூப்பிட்டு பேசாம ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தை வச்சு தேர்தல் யுக்தியை அளவிட்டது இருக்கு இல்லையா, இது தோல்விக்கு காரணம். அதாவது கார்ப்பரேட் நிறுவனம் இன்றைக்கு வேலை செய்யலாம் கண்ணாடி மாதிரி, ஆனால் தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் உடன்பிறப்புகள் தான் கண்ணு. அப்ப இங்க கண்ணை பராமரிக்க கண்ணாடி இருக்கணுமே தவிர கண்ணாடிக்கு முன்னுரிமை கொடுத்து கண்ணை மூடி என்ன பயன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதனாலையும் திமுக தோற்றதாக பார்க்கப்படுகிறது. 3வது காரணம், உட்கட்சி கூசல். இந்த திமுக கட்சிக்குள்ள கோஷ்டி இருக்கும், 1 2 3 ஒரு கோஷ்டி இருக்கும். இப்ப கவுன்சிலர்னா அவர் ஒரு கோஷ்டி இருக்கும், அவருக்கு பின்னாடி ஒரு வட்ட செயலாளர்னா அவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்கும், பகுதி செயலாளர்னா அவருக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி இருக்கும், மாவட்டம்னா மாவட்டத்துக்கு கீழே 2 கோஷ்டி இருக்கும், எம்எல்ஏ இருப்பாரு, எம்எல்ஏக்கு பின்னாடி ஒரு கோஷ்டி
கொஸ்டின், இந்த கோஷ்டி கூசல்லையே திமுக தோல்வியை தழுவிருக்கிறது. யாரும் ஒத்துமையாக வேலை செய்யல. தலைவர் மத்த கூட்டணி கட்சிகளை ஒருங்கிணைக்கிற வேலையை பார்த்தாரே தவிர தன் கட்சிக்குள்ள ஒற்றுமை இல்லையே, இதை கண்டுபிடிச்சாரா அப்படின்ற கேள்வியும் இருக்கிறது. இதுவும் தோல்விக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து டாப் 2, அதாவது டாப் 10 2வது இடம் இருக்குது தெரியுமா? தாவேகா தலைவர் விஜய் உடைய வருகை இருக்கு இல்லையா, இத திமுக ரொம்ப தவறா குறைவா மதிப்பிட்டாங்க. இவருக்கு என்ன வாக்கு கிடைக்க போகுது? அதிகபட்சம் 10, 12, 16, உச்சபட்சமா ஒரு 18 இருக்கட்டுமே. இளைஞர்கள் எல்லாம் வாக்களிச்சிருவாங்களா? அவருக்கு எல்லா இளைஞர்களும் வாக்களிச்சிருவாங்களா? பயன்பெற்ற இளைஞர்கள் எல்லாம் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்களா? இப்ப காலை உணவு கிடைக்குது பள்ளிக்கூடத்துல, அந்த பெற்றோர் எல்லாம் வாக்களிக்க மாட்டாங்களா? இல்ல மகளிர் உரிமை தொகை வாங்கி அத்தனை பெண்களும் வாக்களிக்க மாட்டாங்களா? அப்படிலாம் நினைச்சாங்க. அப்படி வாக்கே விழல. மகளிர் தொகை வாங்கிய பல பெண்கள் திமுகவுக்கு வாக்களிக்கல, அந்த வாக்க செலுத்தல. யார் வீட்டு பணம் அப்படின்னு கேள்வி எழுப்பி இப்ப விஜய் தான் வீட்டு பணத்தை செலவு பண்ணுவாரா அப்படின்னு அவங்க கவலைப்படல. அதுவும் மக்கள் வரி பணம் தான். ஆனாலும் விஜய் வரட்டும், ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு போய் வாக்களிச்சிருக்காங்க. காலை உணவு தம் பிள்ளைக்கு தான் கிடைச்சிருக்கு, தன்னுடைய குழந்தைக்கு கிடைச்சிருக்கு. அதுக்காக அந்த பெற்றோர்கள் வாக்களிக்கல. மாணவர்களுக்கு நீங்க மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, இருந்தாலும் மாணவர்கள் பெரிய அளவுல, அதாவது இந்த கல்லூரி மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க பள்ளி மாணவர்கள் பெற்றோர்களை இயக்கி வாக்களிக்க வச்சது தாவேகாவுக்கு. எனவே இங்க எங்க தப்பு நடந்திருக்கு அப்படின்னா, விஜயை குறைவாக மதிப்பிட்டது மிகப்பெரிய தோல்விக்கு காரணம். நம்பர் 1, இதுதான் ரொம்ப முக்கியமே. திமுக தோல்விக்கு டாப் 10ல இருக்கக்கூடிய நம்பர் 1 எதுனா, கூட்டணி. தவறான கூட்டணி. திமுக தனித்து நின்று இருந்தாலே வென்று இருக்க முடியும். ஆனால் யாரையெல்லாம் கூட்டணிக்கு சேர்த்தார்கள்? நம்ம பல பேரை பார்த்தோம். இன்னைக்கு வெளியே போனவங்களா இருக்காங்க. இந்த வெளியே போனவங்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பார்க்கறப்ப குறிப்பா திமுகல இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனக்குமரல்ன்றது, இவங்களையெல்லாம் தலைவர் கூட்டணியில சேர்த்துட்டாரு, இவங்களை கூட்டணி சேர்த்து நம்ம தேர்தலை சந்திச்சு நம்ம தோல்வியை நம்ம சந்திச்சிருக்கோமே. தோல்வியை நம்ம தனித்து சந்திச்சா கூட பரவாயில்ல, இவங்களையெல்லாம் கூட்டணியில சேர்த்து சந்திச்சுட்டுமே இந்த தோல்வின்ற வருத்தம் இருக்கு. தோல்விக்கு முழுமையாக திமுக பொறுப்பேற்று விட்டது. தோல்விக்கான பலனை திமுக அனுபவிக்கிறது. ஆனால் திமுகவோடு சேர்ந்து தோல்வி சந்தித்த விசிகாவானாலும், கம்யூனிஸ்ட் ஆனாலும், மதிமுக ஆனாலும், காங்கிரஸ் ஆனாலும் உரிய அல்லது கிடைக்க வேண்டியதை கிடைக்க பெற்று இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். இதுல வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்றது மக்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்தத்தில் இந்த கூட்டணி அமைத்ததிலேயே நம்ம தலைவர் தப்பு பண்ணியிருக்காரு. இவங்களுக்கெல்லாம் இத்தனை சீட்டு கொடுத்திருக்கலாமா முதல்ல அப்படின்ற கேள்வியும் கேட்கப்படுகிறது. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உடைய பேச்செல்லாம் பார்க்கறப்ப திமுக தொண்டர்கள் கதறாங்க, குமர்றாங்க. அப்படி டாப் 10 நம்ம பார்த்தோம். டாப் 10ல முதல் இடம் திமுக அமைத்த கூட்டணி, 2வது இடம் திரு விஜயை குறைவாக மதிப்பிட்டது. பார்க்கலாம் இன்னொரு காணொளியில். நன்றி, வணக்கம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.